ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் ரோஜா இதழ்களை பயன்படுத்தி வீட்டிலையே ரொம்ப எளிமையான முறையில் ரோஸ் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், இந்த ரோஸ் ஆயிலை நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நாம் யூஸ் பண்ணிட்டு வரும்போதும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஸ் ஆயிலை நம்மளுடைய ஸ்கின்னில் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வரும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். ரெண்டாவதாக பிம்பிள்ஸ், ஆக்னி இதெல்லாம் வராமல் பாதுகாக்கும். குறிப்பாக நம்மளுடைய ஸ்கின்னோட ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சு கொடுக்கறதுனால நம்மளுடைய ஸ்கின் எப்போவுமே ஒரு பேபி ஸ்கின் மாதிரி நல்லா பளபளப்பாக சாஃப்டாக இருக்குங்க. இந்த ரோஸ் ஆயிலில் விட்டமின் சி சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. விட்டமின் சி நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரோஸ் ஆயில் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல கூலிங்கை கொடுக்குங்க. சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய கருமை, கருந்திட்டுக்கள் இது எல்லாத்தையுமே நல்லா சரி பண்ணி கொடுக்கும். ரோஸ் ஆயிலை ஸ்கின்னுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முகத்தில், கையில், காலில் நீங்கள் எல்லா இடத்துக்குமே இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க. அடுத்ததாக இந்த ரோஸ் ஆயிலை நம்மளுடைய ஹேருக்கு பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்ப்போம். முதல்ல இந்த ரோஸ் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் இயற்கையாகவே நல்ல பளபளப்போடு இருக்கும். இந்த ரோஸ் ஆயிலை நல்லா வெதுப்பாக சூடு பண்ணி உங்களுடைய ஸ்கால்ஃப்லையும் முடியிலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கால்ஃபில் நல்லா மசாஜ் பண்ணி குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு குளிச்சுட்டு வரும்போது ஸ்கால்ஃப்லையும் முடியிலையும் உள்ள ட்ரைனஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடுங்க. இதனால் நம்மளுடைய ஸ்கால்ஃபில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இரிட்டேஷன், அரிப்பு இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் இது ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கும். ரோஸ் ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரும்போது முடி நல்லா சாஃப்டாக பட்டு மாதிரி இருக்குங்க. முடி நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கணுங்கிறதுக்காக நாம் எந்த கண்டிஷ்னர், சிரம் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இயற்கையாகவே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக முக்கியமாக முடியோட வேர்க்கால்களை நல்லா வலுப்படுத்தி முடி வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ரோஸ் ஆயிலை ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு ஸ்கால்ஃப்லையும் முடியலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஸ்கால்ஃபில் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்காவது மசாஜ் பண்ணிவிட்டு ஊற வச்சு குளிங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த ரோஸ் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் ரோஜா வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி இதனுடைய இதழ்களை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் ஆயில் ரெடி பண்ண போகிறேங்க. 1/2 லிட்டர் ஆயிலுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீர் ரோஜா வாங்கிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லைங்க. சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த ரோஜா இதழ்களை இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடானதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா படபடன்னு அப்படியே பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால் சூடாகிறதுக்கு முன்னாடியே அப்படியே ஃபுல்லாக சேர்த்துருங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேணாங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டா போதும். எண்ணெய் லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் ஃபுல்லாக ரெடி ஆகிற வரைக்குமே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஆயில் ரெடி ஆகிடும். அதனால் ஆயில் ரெடியாக லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இதை வச்சுட்டு வேறு வேலை எதுவும் பார்க்க போயிடாதீங்க. அப்புறம் ஆயில் கருகி போன மாதிரி ஆகிடுங்க. பக்கத்துலேயே இருந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இதை கண்டிப்பாக நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க இதை கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா டார்க்காக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப புகை வர்ற அளவுக்கு காய விடக்கூடாது. புகை வந்துச்சுன்னா பூ கருகி போயிடும். கலர் இந்த அளவுக்கு கருப்பாக வந்த உடனே டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு 3 மணி நேரத்துக்காவது நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஆறிடுச்சுங்க. நான் நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்தது அது நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த ஆயிலை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க. இதே மாதிரி ரோஸ் ஆயில் செஞ்சு நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் 30 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா என்ன இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அந்த ஆயிலோட வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.